எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குருமா செய்ய போகிறேங்க. இது தக்காளியும் பொட்டுக்களையும் வச்சு செய்கிறதுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்த்தலாங்க. இந்த குருமாவுக்கு வந்துங்க மீடியம் சைஸ் 7 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. குருமா தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோமும் பட்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த குருமாவுக்கு வந்து பொட்டுக்களை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பொட்டுக்கல்லைனால ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சிங்கனாலும்